நம்ம தமிழ்நாட்டு மாநில முதலமைச்சர் விஜய் அண்ணா அவர்களுக்கு பாராட்டுகளும் மனமார்ந்த நன்றியும் தெரிவிக்கிறேன். மற்றும் இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி. வந்து மது ஒழிக்கணும்னு சொல்கிறாரு. நான் அதை பற்றி எதுவும் பேச வரல. அவர் சொன்ன கோரிக்கைலாம் கொஞ்சம் டைம் கொடுப்போம்ல, கொஞ்சம் நாள் எடுத்துன்னா அவர் செய்வார், நம்பிக்கை இது. அதோட பெரிய விஷயம் இப்போ என்ன நடக்குதுனாக்கா, இந்த பிளாஸ்டிக் தாங்க ரொம்ப கஷ்டமாகுது. பிளாஸ்டிக் தடை இல்லாமல் தடை பண்ணி எடுத்துறாங்க பிளாஸ்டிக்கை. ஓட்டுக்கல்ல போனாலும் பிளாஸ்டிக், டீ கல்ல போனாலும் பிளாஸ்டிக்கு, ஏன்னா காய்கறி வாங்கினாலும் பிளாஸ்டிக். இங்கே பாருங்கள், இந்த விவசாயிகள்லாம் பாருங்களாம், இந்த விவசாயம்லாம் எவ்வளோ ஏறி கேட்குது. ஆனால் இந்த சேடைக்கு எரு விட்டாங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 கூடைக்கு பிளாஸ்டிக் எதுவுமே கொட்டினாங்க. நாங்கள் என்ன எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ நச்சு பொருள் இந்த பிளாஸ்டிக் எதுக்குங்க தடை பண்ணாதுக்கிறாங்க சொல்லுங்கள். தடை போட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதம் பொறுத்து 2வது அப்படி தான் பண்ணுறாங்க. நாங்கள் தெரிஞ்சு இந்த கொத்தாச்சாலாம் கூட இந்த கடைலாம் கேட்டு பார்க்குறேன். நான் சென்னையில் தான் வந்து ஆட்டோ ஓட்டுறேன். கொத்தாச்சாலை கேட்டு பார்க்குறேன். ஒவ்வொரு கடைக்கும் இந்த கார்பரேஷன் ஜே நல்லா அதிகாரிங்க, அவங்க வந்து கடை ரீதியாக கடைக்கு ஏற்ற மாரி 30,000 10,000 லஞ்சம் வாங்குறாங்க. இது வந்து கடை ஓனரே சொன்னால் உண்மை என்கிட்ட. முக்கியமான மக்களுக்கு அத்தியாவசியமான பிளாஸ்டிக் மட்டும் உருவாக்குற பர்மிஷன் தரலாம். மீதி இடத்துல தடை பண்ணுங்க. ஏன்னா 20 வருஷம் முன்னே அவங்கவுங்க ஒரு பேக் எடுத்து வாங்குற பழக்கம் இருந்துச்சு. ஏன் இப்போ மாறிச்சு? இந்த பிளாஸ்டிக் வந்ததுனால தான். அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்து வாங்க போகிறாங்க. அவங்க தேவைக்கு அன்றாட தேவைக்கு சந்திக்கிறோம். காய்கறி வேலேருந்து கறி வேலையிலேருந்து எல்லாமே அவங்க சாப்பிட்ணும் வந்தாக்கா வந்து பேக்கை வாங்கிக்கிட்டோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. இந்த தடையை பேன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு, இந்த பிளாஸ்டிக்கை. சென்னையில் வந்து வடபெரும்பாலும் எங்கே பார்த்தா அங்கெல்லாம் வந்து சுற்றி பார்த்து செம்ம பிளாஸ்டிக் தான். மக்கி ஒரு தண்ணி கூட ஒரு தெளிவாக வரமும் இல்லை. அந்தளவுக்கு ரொம்ப காற்று மாசுபாடாகுது. கொளுத்தி விட்றானுங்க, அது புகை மண்டலமாகுது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். இதெல்லாம் வந்து இன்னும் எதிர்காலத்தில் வந்து என்ன ஆகுமோ தெரியல. மக்களை வந்து விழிப்புணர்வு பற்றி வாங்காதுன்னு சொல்கிறத விட, சிகரெட் குடிக்கிறாங்க. ஒரு டீ கடை விட இப்போ நின்று ஒரு டீ வாங்க முடியல. அந்தளவுக்கு சென்னையில் ஃபுல்லாக மக்கள், பெண்கள் உட்பட எல்லாம் சிகரெட் பிடிக்காங்க. அந்த மக்கள் மனசில் வந்து சிகரெட் பிடிக்காது. ஒரு படத்தில் பார்த்தா சிகரெட் குடிக்கிறதும் உடம்பு கெடுன்னு சொல்கிறாங்க.